சில முக்கிய காரியங்கள், சில முக்கியமான சில காரியம், ஒரு 4 காரியம், அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம அறிந்து கொள்வது, ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது. அந்த ரெண்டு காரியமும் சரியாக நடந்தால் தான் ஜெபம் முழுமை பெற்றிருக்குன்னு அர்த்தம். நம்மளே போனேன், ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அது தெரியாதே. ஆண்டவர் பேசலாம் செய்வாரா? அவனு கேட்டால் பேசுவார். அவர் வாய் இருக்குல்ல, கண் இருக்குதில்ல பார்ப்பார், காது இருக்குல்ல கேட்பார். அவர் பேசுகிற தெய்வம். அது உங்களுக்கு தெரியுமா? பேசுகிற ஆண்டவர். நிறைய பேர் நமக்கு சின்ன வயசில் சில தப்பானதை சொல்லிட்டாங்க. அதாவது கர்த்தரை கடவுளை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, சில வசனத்தில் பாதியை வைத்துக்கொண்டு இப்படி சொல்லி கண்டு விசுவாசிப்பதை காட்டில் காணாமல் விசுவாசிப்பவன பாக்கியவான், இது மாதிரிலாம் சொல்லி நம்ம ஆண்டவரை தேடி அவரை தரிசித்து அவருடைய பதில் பெறுகிற அனுபவமே இல்லாமல் நம்ம வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அதனால் நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவது தான் ஜெபம். அதாவது ஃபெலோஷிப் வித் காட். 2 பேர் ஐக்கியப்பட்டான 2 பேரும் பேசணும்ல, 2 சைடும் பேச்சு இருக்கணும்ல. அப்புறம் கான்வர்சேஷன். நாம் ஆண்டவரோடு பேச, ஆண்டவர் நம்மோடு பேச. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார். மோசே கர்த்தரோடு பேசுகிறார், மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். ஜாஷுவா கர்த்தரோடு பேசுகிறார், யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். ஜெபம் என்பது ஒன் சைடில் நம்ம மட்டும் பேசிட்டு இருந்து போகிற முடிச்சுட்டு வந்து விடுவதல்ல. தேவன் நம்மோடு கூட பேசணும். நீங்கள் மோசையினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது யாத்ராமத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தரை நோக்கி அப்படின்ற வசனம், மோசே கர்த்தரை நோக்கி அவர் பேசுகிறார், கர்த்தரை நோக்கி. அதே சமயத்தில் இன்னும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடியது கர்த்தர் மோசையை நோக்கி. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி பேசுகிறார், கர்த்தர் மோசையை நோக்கி பேசினார். இதுதான் யாத்ராமத்தில் அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்ம காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய சத்தத்தை கேட்பது, தேவன் நம்மோடு பேசுவதை கேட்பது, இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கே போகிறீங்க? ஆண்டவரோட பேச போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்போ ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறத விட ஆண்டவரோட பேச போகிறேன், அவர் சொல்கிறதை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும். அப்போது நீங்கள் உங்களுடைய பழக்கமே அப்படி இருக்கணும். பைபிளில் பார்க்குற ஆதியாமத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார், 2 பேரும் உறவாடுகிறாங்க. அதன் பிறகு ஆண்டவர் சொல்கிறார், ஓகே ஆபிரகாம், நம்ம மறுபடியும் சந்திக்கலாம், பை பை சொல்லிட்டு ஆண்டவர் போகிறார். ஆபிரகாம் வசனம் அப்படியே இருக்குது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார் அப்படின்னு என்ன, அவர் இறங்கி வந்து அவரோடு உட்காந்து பேசி இருக்கிறார். அப்போது ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுகிற மாதிரி. மோசை பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். மோசை பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பேசும்போது மோசை கவனிக்கிறார். இதுதான் ஜெபம் என்பது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஆண்டவர் இது தாரும் அதை தாரும் அதை செய்ய எல்லா கவலையை வச்சுறாரு, ஒரு வசனத்தை வச்சு அதை மட்டுமே சொல்லிட்டு அவ்வளோதான் வந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்க கூட நான் பேச வந்திருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும், எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசிட்டு அவர் சொல்லுவதை கவனிக்கணும். 2 பேர் ஃபோனில் பேசுகிறீங்க. சிலர் பார்த்தீங்களா, அவங்களே பேசுவாங்க, அவங்களே கேள்வி கேட்பாங்க, அவங்களே பதில் சொல்லிக் கொள்வாங்க, நம்மளை பேச விட மாட்டாங்க. அப்படி ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களே பல கேள்வி அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதில் அவங்களே சொல்லுவாங்க, ஆமேன் போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசிட்டு அவர் நம்மோடு பேச நம்ம வாய்ப்பு கொடுப்பதில்லை. இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும். ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது தேவ சமூகத்தில் காத்திருப்பது. அதாவது தேவனிடத்தில் நம்ம விசாரிச்சுட்டு கர்த்தர் என்ன பதில் சொல்கிறார் என்று காத்திருப்பது. அப்போ இந்த 2மே இருக்கணும். நாம் ஆண்டவரோடு பேசுவதும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதும். இந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜெபனை ரொம்ப இனிமையாயிரும். 2 பேர் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கான்னு வைங்களேன், அப்படியே ஈவினிங்கில் பேசிட்டு போனால், ரோட்டில் நடந்துட்டு போனால் யாரையும் கவனிக்க மாட்டாங்க. வரல இவங்க அவங்க பேச ஒரு பார்க்கில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஷிப். ஃபோனில் பேசுவாங்க பாருங்கள், திடீர்னு அப்படியே பேசினா ஆரம்பித்தா 3 மணி நேரம் 4 மணி, ஐயோ விடிய காலம் 2 மணி ஆகிட்டு, நேரம் போனதே தெரியல. ஏன்? 2 பேரும் கான்வர்சேஷன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியாது. அவர் பேசுவதற்கு இடம் கொடுத்தால், அவர் உங்களோட பேசுவதை கவனிக்கிற பழக்கத்துக்களை வந்துட்டால், ஆண்டவருடைய குரலை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஜெபம் வந்து உங்களுக்கு கடினமாக இருக்காது, இனிமையான ஒரு அனுபவமாக மாறிடும். மணிக்கணக்காக ஜெபித்தாலும் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. இந்த பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அப்போது அதில் 2 காரியம். ஒன்று, தேவனிடத்தில் போய் கேட்பார், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, வசனத்தை சொல்லி ஞானம் தாங்க. ஆண்டவரே குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே கடன் பிரச்சனையெல்லாம் மாறணும், ஆண்டவரே எனக்கு கற்பத்தின் கனி வேணும், ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நடத்தணும், ஆண்டவரே இந்த ஊழியத்தை எனக்கு ஆசீர்வதிங்க. ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பது, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கேட்பது, அது ஜெபம். அதுவும் ஜெபம் தான். ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்கிறது, தேவனிடத்தில் விசாரிப்பது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவனிடத்தில் கேட்பது, தேவனிடத்தில் விசாரிப்பது. இந்த 2மே நமக்கு அவசியம், மறந்துடக்கூடாது. நம்ம ஏன் சொல்லிக்கிறாரில் ஒரு ஜெப புஸ்தகம் வெளியிட்டிருக்கோம், ப்ரேயர் டைரி. என் ஜெப புஸ்தகம்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறோம், ப்ரேயர் டைரி. அதில் ஒவ்வொரு அந்த பக்கத்தில் 2ல் 1ல் விண்ணப்பம் இருக்கும், நம்முடைய ஜெபம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஜெபத்துக்கான ஒரு வசனம், அது இடம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் தேவனிடத்தில் விசாரிப்பது. ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும், இப்படி அதை தான் நான் பயன்படுத்துகிறேன்.
என்னோட சின்ன ஒரு நோட் புக்கு தான் அது. அதில் வந்து வசனம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்முடைய எல்லா ஸ்டால்களில் அது கிடைக்கும். ஒன்று வந்து ஜெபம், விண்ணப்பம். நான் எதுக்கு ஜெபிக்கணும் அதை எழுதி வச்சிருப்பேன். அதை சொல்லி ஜெபிப்பேன். இன்னொரு பக்கத்தில் விசாரிப்பேன், ஆண்டவர் இதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள். இந்த வருஷம் இன்னும் நான் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகணும், இங்கெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் எந்த இடத்துக்கு போகணும்னு விரும்புகிறீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு எழுதுவார். அப்படி என்னுடைய சொந்த காரியம், ஃபேமிலி காரியம், ஊழிய காரியம், நான் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் அதில் எழுதி வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் என்ன செய்யணும், தேவனிடத்தில் விசாரிப்பது. அப்படி விசாரித்த காத்திருந்து ஜெபிக்கும் போது சில சமயத்துக்கு ஒரே நாளில் பதில் வரும், சிலருக்கு ஒரே நாளில் பதில் வராது. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ட்ராவலில் போகும்போது அதுக்கான பதில் வரும். தேவன் எந்த நேரத்திலும் எப்படியும் நம்மோடு கூட பேச முடியும். ஜெபறையில் போய் ஜெபிக்கும் போது தான் என்பது அல்ல, நடக்கும்போதும் பேசுவார், ட்ராவலில் இருக்கும்போதும் பேசுவார். எனி டைம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இந்த மாதிரி என்னை கேட்டுக்கிட்டே இருக்கல, இதை தான் நிச்சை அப்படின்னு திடீர்னு பதில் தருவார். அது அவருடைய அனந்த ஞானம், அவருடைய கருவை. அதனால் நம்முடைய வேலை ஒன்று நாம் ஆண்டவருக்கு காரியத்தை தெரியப்படுத்துவது, இன்னொன்று ஆண்டவரிடத்தில் விசாரிப்பது. இந்த ரெண்டுமே ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். அதற்கு ஒரு 2 உதாரணத்தை நீங்கள் பார்க்கணுமானா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ரெபெக்காள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு திரும்ப கேட்கும்போது தான் சிலருக்குள்ளே அது ஆழமாக பதிகிறது. ரெபெக்காள் ஈசாக்குடைய மனைவி. அப்போ ரெபெக்காள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு ஈசாக்கோடு வாழ்வதற்கு வேறொரு தேசத்துக்கு வந்திருக்கிறாள், வெகு தூரம் பிரயாணப்பட்டு. இப்போ அவள் வந்து 20 வருஷம் கழித்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. என்ன நடக்கிற பாருங்க, 22, 23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும்படி போனாள் என்று எழுதப்படலை, விசாரிக்கும்படி போனாள். நல்ல கவனி, அதுவும் ஜெபத்தில் ஒரு பகுதி தேவனிடத்தில் விசாரிப்பது. ஜெபன் ஆண்டோட போய் அதை தார இது தார கேட்குறத ஜெபன் நினைக்கிறோம், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தேவனிடத்தில் விசாரித்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது. அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அந்த காலத்தில் அவருடைய கர்ப்பத்தில் குழந்தைகள் மோதுது, உள்ளே என்னதான் நடக்குது அவளுக்கு அது விளங்கலை. அது வந்து முதல் பிரசவம், 20 வருஷம் கழித்து அவளுக்கு கர்ப்பத்தில் குழந்தைகள். இப்போது அவளுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ எங்கே போய் விசாரிக்கிறது? அம்மா பக்கத்துலேருந்தே கேட்கலாம், அம்மா வேறொரு நாட்டில் இருக்கிறாங்க. மாமியார் இருந்தால் கேட்கலாம், மாமியார் இறந்துட்டாங்க. மாமனார் ஆபிரகாம் இருக்கிறார், கணவர் ஈசாக்கு இருக்கிறார். மருத்துவச்சிகள் இருந்திருப்பாங்க, அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறது? அல்லது இவங்களை ஆண்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்குறது? நம்மை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். நம்ம மாமனாரும் கணவரும் ஆண்டவரோடு பேசுகிறாங்க, ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். என்கிட்ட ஆண்டவர் பேசுவார்ல, நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே. கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு ஜெபிக்கிறதெல்லாம் கவனித்து அவங்க பிரார்த்தனை பண்ணுற ஒரு இடம் இருந்திருக்கணும், பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என் கர்ப்பத்தில் ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இல்லை, மாமியாரும் இல்லை, நான் யார் இடத்துலையும் கேட்க முடியாது, இது என்னது எனக்கு தெரியலையே, எனக்கு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். இவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா, விசாரித்தாள். அப்போ அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து ஒரு வருங்காலத்தையே சொல்லி கொடுத்துட்டார். உன் கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் இருக்குது, 2 ஜாதி பிரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் தான் உயர்ந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டி எல்லாம் சொல்லிட்டார். அப்போ ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும், யாக்கோபு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவர் மூலமாக தான் தேவன் பெரிய காரியத்தை செய்யப்போற உயர்த்தப் போகிறார் என்பது தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்? விசாரித்தாள். நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் உங்களுடைய பிள்ளைகள் காரியமாக விசாரிக்கணும். என் பிள்ளைகள் என்ன படிக்கணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, எங்கே படிக்க வைக்க. நிறைய பேர் நான் அங்கே படிக்க வைக்கிறேன், இங்கே படிக்க வைக்கிறேன், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இப்போ 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் கிடைக்கல, பாதியில் நிற்கிறது, என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன் அங்கே படிக்க வச்சிங்க? விசுவாசம். விசுவாசம் என்பது சும்மா நீங்கள் விசுவாசிப்பல, எதன் மேலே விசுவாசம்? ஆண்டவருடைய வல்லமை மேலே தான். ஆண்டவருடைய வல்லமைன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா, அந்த வாக்குத்தத்தம் தந்து அதில் விசுவாசம் இருக்கணும். உன் பிள்ளையை வெளிநாட்டில் படிக்க வை, நான் உன் தேவை சந்திப்பேன்னு சொன்னாரா? நீங்களா விசுவாசத்தோடு படிக்க வைக்கிறேன்னு கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்குவார். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பதே இல்லை. இப்போ வந்து மேரேஜ் பிரச்சனை வந்துட்டு, அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? நான் ஜெபம் பண்ணி தாங்க செஞ்சோம், ஜெபம் பண்ணி தான் எல்லாரும் கிறிஸ்தவங்க சொல்கிற பதில், ஜெபம் பண்ணி தான் செஞ்சோம், ஜெபம் பண்ணி தான் எல்லாம் நடத்தணும், விசுவாசத்தோடு தான் செய்தோம். அதெல்லாம் இருக்கிட்ட கர்த்தரிடத்தில் கேட்டிங்களா? ஆண்டவரே இந்த திருமணத்தை செய்யலாமா, இதுதான் ஏற்ற துணையா, நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் கேட்டிங்களா? இந்த திருமணத்தை எப்படி நடத்தணும்னு கேட்டிங்களா? அவங்க கார்டு அடிக்கிறாங்க, நானும் அப்படி அடிக்கிறேன், அவங்க இப்படி விருந்து வைக்கிறாங்க, நானும் இப்படி விருந்து வைக்கிறேன். உலக மக்களை பார்த்துட்டு உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு கடன் கடன் கடன். காரணம் யார்? நீங்கள் தானே தவிர கர்த்தரில். ஏன்னா கர்த்தரிடத்தில் விசாரிக்கலை. நம்மளாம் ஆசைப்படுறதை செஞ்சுட்டு விசுவாசித்தோன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், ஜெபித்தோன்னு சொல்கிறோம். விசாரிச்சிங்களா ஆண்டவரிடத்தில்? அதுதானே முக்கியம். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னு விசாரிச்சிங்களா? எங்கே படிக்க வைக்கணும்னு விசாரிச்சிங்களா? நீங்களே ஆசைப்பட்டு நீங்களே தீர்மானம் பண்ணி கேட்டால் விசுவாசித்தேன் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுகிறோம். அதெல்லாம் விசாரிக்கணும் கர்த்தரிடத்தில். ரெபெக்காள் போய் விசாரித்தாள். இப்போது அதே மாதிரி 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் 1 சாமுவேல் 23 அதிகாரம் எடுங்க.
தாவீதை குறித்து ரொம்ப அருமையான காரியம். ஏன்னா தாவீது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதை பற்றி நிறைய தியானிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்ல, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நான் சொல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் என்னை மாற்றுங்க. தாவீது சில மிஸ்டேக்லாம் பண்ணார், அதெல்லாம் தேவனை துக்கப்படுத்தினால் அதிலே கடந்தலை எழுப்பி வந்துட்டார். கத்தடத்தில் கேட்டு செயல்பட்டதுனால தாவீது மேலே ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த அன்பு. அதனால் தாவீது நிமித்தம் அவருடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் தாவீது நிமித்தம் இஸ்ரவேலுக்கு தேவன் ஆதரவாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 23 அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கிறேன். கவனமாக பாருங்கள், இதுக்குள்ள நம்ம ஆழமான சத்தியம் இருக்கிறது. இதோ பெலிஸ்தர் கேகலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. கேகலான்றது ஒரு பட்டணம். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். நமக்கு தைரியம் இருக்குது, நமக்கு பயிற்சி இருக்குது, வாங்க நம்ம போய் யுத்தம் பண்ணலாம். எப்படி இவங்க நம்முடைய பட்டணத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம ஜனத்தை பாதிக்கிறாங்க, கம் வி வில் ஃபைட் அப்படின்னு தாவீது புறப்படலை. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு துணை நீங்க, கோலியாத்தை வீழ்த்த உதவி செய்கிறீங்க, இப்போ உதவி செய்யுங்க, ஜெபிச்சுட்டு போகலை, விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாரு? ஆண்டவரே நான் போய் பெலிஸ்தரை முறியடிக்கலாமா? தான் கோலியாத்தை கொண்டாச்சு, அப்பவே முறியடிச்சாச்சு, இப்போ இவங்க யார் பார்த்தலாம் ஒரு கை, இப்போ கத்தர் கூட இருக்கிறார். அப்படி வீரம் பேசவில்லை. கத்தரிடத்தில் போய் இது மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க, நான் யுத்தத்துக்கு போகலாமா, நீங்கள் என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஆலோசனை கேட்கிறார். கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு கத்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். நீ போ, நீ ரட்சிப்பாயாகன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையில் அதான் விசுவாசம். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, ஊழியத்தை குறித்து கத்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், அதில் விசுவாசம் வைப்பது தான் உண்மையான விசுவாசம். இல்லை ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், இவர் ஆசீர்வதிச்சார், என்ன ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இது நம்முடைய அறியாமை. அதனால் கத்தரிடத்தில் விசாரிக்கணும், கேட்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்டு தான். இப்போது கூட இருந்தவன்னு சொல்ல, ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோம், பெலிஸ்தரை குறித்து போய் பயப்படுறோம், நமக்கு சின்ன கூட்டமாக இருக்கிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம், அவங்க பெரிய சேனை, ஒரு தேசத்தின் சேனை, நம்ம ஒரு சிறு கோட்டை, நம்ம போனால் எப்படி ஜெயிக்க முடியும்? கூட இருந்தவங்கெல்லாம் அவிசுவாசமான வார்த்தையை சொல்கிறாங்க. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்கெல்லாம் இப்படி நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஆனாலும் நீங்கள் சொல்லதை நான் செய்வேன். நீங்கள் திரும்ப விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அதான் வாக்குத்தத்தம். அதில் தான் விசுவாசம். அப்போ தேவன் தெளிவாக பேசுகிறார். தாவீதோடு பேசினாருன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? உங்கள்கிட்ட பேசுவார். முதல்ல அது விசுவாசிங்க. என்னோடு என் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அவருடைய பிள்ளையானால் தகப்பன் பேசுவார் பிள்ளைகளோட. நீங்கள் பிள்ளைகள் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் பிள்ளைகள் தானே, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா, ஆவினால் நிரப்பப்பட்டீங்களா, அப்போ டைம் பேசுவார். நீங்கள் காத்திருக்கணும், நீங்கள் வெயிட் பண்ணணும், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அவர் தேவன், அவர் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். அவர் பேசணும்னா சும்மா ஈஸி இல்லை. நீங்கள் காத்திருந்து உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உண்மையாய் விசாரித்தா அவர் பேசுகிறதை உங்களுடைய ஆவியிலே தெளிவாய் உணர முடியும். அவர் காதில் சத்தம் கேட்கணும்னு நினைக்காருங்க, அப்படி அல்ல. அவர் அப்படியே மனுஷ ரூபமாக நின்று அப்படியே காட்சி கொடுத்து பேசுவார்னு நினைக்காருங்க. அவர் ஆவியாக இருக்கிற தேவன், நாம் அற்பமான மனிதர்கள். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால நம்முடைய ஆவியோட அவர் பேசுவார். அவர் பேசுகிறதே நம்முடைய ஆவியில் கேட்க முடியாது. இருதயத்தில் யாரும் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ஆண்டவர் பேசுகிற விதம். சில சமயத்தில் சிலருக்கு அது சில சமயத்தில் தரிசனம் கொடுத்து ஆண்டவர் பேசலாம். அப்போ ஆண்டவன் ஊழியத்துக்கு அழைச்ச போது அவர் தரிசனமாகி பேசி அழைத்தார். அதே மாதிரி தான் தினமும் பேசுகிறார் என்பதல்ல. சில சமயம் சில காரியம் பேசும்போது அப்படி வருவார். மற்றபடி நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். அப்போ அதுக்கு நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும். அதான் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற தாவீது விசாரித்த போது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனால் நீங்கள் விசாரிக்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், நீர் என்ன விரும்புகிறீர் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் அழகாக பேசுவார். முழு இருதயத்தோடு கேட்கணும். நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு பயம். ஏன்னா நம்ம விரும்பாத ஒன்று ஆண்டவர் சொல்லுவார். அதனாலேயே நம்ம ஜெபம் பண்ணி நம்ம விருப்பத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் கடன், அதனால தான் பிரச்சனை, அதனால தான் நிறைய பாதிப்புகள். ஏன்னா ஆண்டவரிடத்தில் விசாரித்தா இது செய்யக்கூடாது பாரு, இதைத்தான் செய்யணும்னு சொல்லுவார். அப்போ நம்ம விரும்பினதை செய்ய முடியாது. அதுக்காகவே நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறது இல்லை. ஆண்டவரே இதை செய்ய போகிற ஆசீர்வதியும், இதை நடக்க போகிற ஆசீர்வாதம் சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கேட்டால் ஜெபம் பண்ணி செய்தோம் என்கிறாரு. நிறைய தப்பு பண்ணுகிறோம். தயவுசெய்து கொஞ்சம் நம்ம மாறணும். வேதாகமத்தில் ஆண்டவர் எத்தனை பேரோட பேசி வழி நடத்தி இருக்கிறார். அந்த மாதிரி என்கிட்ட பேசுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரை நீ கேட்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். அதனால் சொந்த விருப்பத்தை விட வேண்டியது வரும், நாம் ஆசைப்படுவதை விட வேண்டியது வரும், நாம் விரும்புகிறதை ஒதுக்க வேண்டியது வரும். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதுன்னு சாதாரண விஷயமா?
அப்போ அதற்கு சில காரியத்தை விட்டு கொடுக்கணும்ல, இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்ல. ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்கிறதா முக்கியம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அழகாய் பேசுவார். அப்போது தேவனோடு உறவாடுவது, தேவன் நம்மோடு பேச நாம் அவரோடு பேசுவது, இதுதான் ஜெபத்தினுடைய முக்கியமான தாற்பயம். இதை நல்லா விளங்கி கொண்டு அந்த அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் உங்களுக்கு சொந்து போக மாட்டீங்க, திருப்தியே இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம், இன்னும் பேசலாம், அந்த எண்ணம் தான் இருக்கும். அதுதான் ஜெபத்தினுடைய ரகசியம். சரி, அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தூபம் இருக்குல்ல, அதில் 4 பொருட்கள் சேர்க்குறதில்ல, 4 பொருட்கள், அதை பற்றி தான் தியானித்தோம். அதில் ஒரு காரியம் பாருங்கள், யாத்திராகமம் 30 அதிகாரம் 34வது வசனம். யாத்திராகமம் 30:34 அந்த வசனத்தை எடுங்க. 110வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 110வது பக்கம், அந்த 30வது அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளைப்போளமும் குங்குலியமும் அல்பான் பிசினும் கந்த வர்க்கங்களையும், அல்பாம் பிசினமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து. இந்த 4 பொருளுமே எது அதிகம் எது குறை? சம நிறை. எல்லாமே அரை கிலோன்னு அரை கிலோவாக இருக்கணும். எல்லாமே 100 கிராம்னா இது 100 கிராம், அது 100 கிராம், அது 100 கிராம், அது 100 கிராம். இல்லை இது 100 கிராம், இது 500 கிராம் கிடையாது. சம நிறையாக இருக்கணும். 4மே ஒரே அளவு தான் இருக்கணும், சம நிறையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். சம நிறை. அப்போது இது 4ம் ஒன்றா இருக்கணும். 4க்கும் ஒன்று கூட ஒன்று குறை அப்படி கிடையாது. 4 சம நிறை. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஜெபக்குழுவில் 10 பேர் சேர்ந்து ஜெபிச்சா அந்த 10 பேருக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். ஒரு இருதயத்தில் ஒரு மனம் சமமாக இருக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அது ஒரு மனம் இல்லாமல் ஆளுக்கு ஒன்று சொல்லி கொண்டு இருந்தால் ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இது ஒரு மன ஜெபத்தை குறிக்கும். ஆலயத்தில் கூடி வரும்போது சரி, ஒரு ஜெபக்குழுவாக ஜெபிக்கும் போது சரி, இந்த ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 10 பேர் கூடி ஜெபிக்கிறீங்க. ஒருத்தர் ஆண்டவரே அபிஷேகம் வரங்கள் வல்லமத்தருன்னு ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் ஆண்டவரே ஜனரட்சிக்கப்படுமே அழுது ஜெபிக்கிறது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாலிபர்களை தொடு ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது. ஒருத்தர் இவங்களுக்கு கற்பத்தின் கனியில் கொடுக்கணும். ஆளுக்கு ஒன்று ஜெபம் பண்ணினா ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஒரு 10 பேர் ஜெபிச்சா ஒரே காரியத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த ஒரே காரியத்துக்கு ஒரே நோக்கத்தோட குறிப்பாக கருத்தாக ஜெபிச்சாரா தேவன் பதில் கொடுக்க முடியும். அதனால ஜெபத்தில் ரொம்ப அவசியம். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆராதனையில் ஜெபத்தை நடத்துகிறவங்க பாஸ்டர் மெய்ப்பர் சொல்லுவாங்க, நம்முடைய சபையிலேருந்து தாங்குகிற மிஷினரிகளுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் மிஷினரிகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். எல்லோரும் மிஷினரிகளுக்காக ஜெபிங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், ஒரு ஆள் என் பிஸ்னஸுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னா ஒரு மனம் இல்லை. அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அந்த ஜெபம் தூபமாய் பரலோகத்துக்கு போகாது. அப்போது அந்த ஒரு மனம் இருந்தால் தான் அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் சொல்லி தகுதியான ஜெபம், அந்த தகுதியான ஜெபம் பண்ணாதான் பரலோகத்தில் அந்த அந்த ஜெப தூபமாக தேவ சமூகத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. அதனால் அதை உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் இந்த ஜெபத்தில் ஒரு மனம் அவசியம் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கத்தோடு கருத்தாக ஜெபிக்கணும் அப்படி சொல்லும்போது அந்த ஒரே காரியத்தில் தான் நம்ம நிற்கணும். பாருங்க, மத்தேயு 18:18 இயேசு சொல்கிறார், பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டவளாக எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 2 பேர் ஜெபிக்கும்போது இவங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம், இவங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம், இருதயம் வேறுபட்டிருந்தால் ஜெபத்துக்கு பதில் வராது. 2 பேர் ஒருமனப்பட்டவளாய் ஒரே காரியத்திற்கு கருத்தாக ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்காக ஜெபிக்க போகிறோன்னா சபைக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது நம்ம கூட்டி ஜெபிக்கும் போதும் சபையில் ஜெபிக்கும் போதும் உபவாச ஜெபம் முழுரவு ஜெபங்களிலேயும் என்ன காரியத்துக்கு இந்த ஜெபம், எந்த பர்பஸுக்கு நம்ம கூட்டி ஜெபிக்கிறோம் அதை உள்வாங்கி கொண்டு எல்லாரும் அதில் ஒருமனப்பட்டவளாக ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். இது நீங்கள் கவனம் செலுத்தணும். அதனால் ஜெபிக்க போகும்போது நம்ம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, லீட் பண்ணுறவங்க எதை கைட் பண்ணுறாங்க, அதில் கவனம் செலுத்தி அதில் ஒருமனப்பட்டவளாக நம்ம ஜெபிக்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நம்ம தெளிவாய் பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் நீங்கள் எப்பெல்லாம் ஜெபிக்க கூடி வர்றீங்களோ ஒருமனப்பட்டவளாக ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஆவியில் ஒருமனை இல்லைன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. ஜெபத்தில் வல்லமை தேவ பிரசன்ன கிரியைகளை பார்க்க முடியாது. அப்போ அங்கே தேவனுடைய பிரசன்னமே தடைபடும். அதனால் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டவளாய் ஓரிடத்திலே கூடி வந்து அடிக்கடி பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள், ஒருமனப்பட்டவளாய் ஓரிடத்திலே கூடி வந்து அவள் ஒருமனப்பட்டவளாய் தேவனை நோக்கி சத்தமிட்டு. நீங்கள் அடிக்கடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுங்களேன். வேறு புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். ஒரு மனம், எல்லாருக்குள்ளும் கூடி வந்த எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது, ஒரே மனம், ஒரே இருதயம் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அவனுக்கு எதிர்ப்பு வருது, அவளை பயமுறுத்தப்படுறாங்க. அப்போஸ்தலர் சபையாருக்கு எல்லாம் தெரியும், ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. இப்போ 3000 5000 என்ன திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு பெரும் கூட்டம் வந்துட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் மத்தியில் சொல்லும்போது 24ஆம் வசனம்,
அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, முதல்ல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அதில் ஒருத்தர், எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்க, எதுக்கு இப்படி அடி வாங்கிட்டு வரீங்க, எதுக்கு திட்டு வாங்கிட்டு வரீங்க, எதுக்கு இங்கே போனால் விதண்டவாதம் பேசலை. அவங்க வந்து சொன்னால் ஒருமனப்பட்டவள, சரி ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், அவ்வளோதான். அதான் முக்கியமான ஒரு காரியம். 32 வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 4:32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளாக இருந்தாங்க. திரளான கூட்டம். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த டைமில் எருசலேமில் சபையில் 24,000 விசுவாசிகள் இருந்தாங்களாம். 24,000 விசுவாசிகள். அவ்வளோ ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் திரளான கூட்டமாக இருந்தாங்க. ஒரே இருதயமும் ஒரே மனமும். வேறு நோக்கமே கிடையாது. எதுக்கு அந்த கூட்டத்தில் இயேசு மகிமை பண்ணணும், அப்படி சித்த நிறைவேறணும், அப்படி கட்டளை நிறைவேற்றணும், அவ்வளோதான். வேறு நோக்கம் கிடையாது. ஒரே இருதயமும் ஒரே மனமும். இன்றைக்கி திரளான விசுவாசிகள், ஒரே மனம் ஒரே இருதயம். 10 விசுவாசி இருப்பாங்க, 10 பேருக்கும் 10 இருதயம், ஆளுக்கு ஒரு டைரக்ஷன். அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஒரு மனமே இல்லாதனால தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஆசீர்வாதத்தையும் காண முடியலை. அதனால் நீங்கள் கூடி வரும்போது ஜெபத்தில் ஒரு சின்ன குழுவாக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், ஒரு பெரிய மாஸ் ப்ரேயராக இருக்கலாம். எதுக்காக இந்த ஜெபம், எதுக்காக நம்ம கூடி வர பண்ணி இருக்கிறாங்க, அதில் ஒருமனப்பட வேண்டும். இல்லை உங்களுக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியல, எல்லாம் போயிட்டே இருங்க. அங்கே உட்காந்துட்டு ஒரு மனம் இல்லாமல் முறுமுறுத்துக்கிட்டு இது சரியில்லை, இது சரியில்லை, அது தேவையா, அது உங்கள் காரியம் இல்லை. அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம். அதில் இணைகிறவங்க இணைந்து கொள்கிறாங்க. ஒரு மனப்பட்டு ஜெபிக்க. உங்களுக்கு அதில் ஏற்றுக்கொள்ள முடியலையா, வழியில் எழுப்பி வீட்டுக்கு போங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மனதை கெடுத்து ஆசீர்வாதத்தை கொலைத்து கொண்டு இருக்காரு. ஏன்னா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லா பேருக்கு அதில் உட்காந்துட்டு அதில் குறை கண்டுபிடிக்கிறது, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். ஒரு மனப்பட்டவங்க ஜெபிக்கட்டும். ஒரு மனம் பாதிக்கப்படும் போது தேவனுடைய பிரசன்னம் பாதிக்கப்படும், ஆண்டோடைய அற்புதங்கள் பாதிக்கப்பாருங்க. அடிக்கடி வர்றது, அவள் ஒரு மனப்பட்டவளாய் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளாக இருந்தாங்க. இது அடிக்கடி நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, அது வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும். அதான் ரொம்ப அவசியமான காரியம். அவள் வந்து ஒரு மனப்பட்டு அதில் உறுதியாக இருந்தாங்க, ஒரே இருதயம் உள்ளவளாக இருந்தாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 46 வசனத்தில் அவர்கள் ஒரு மனப்பட்டவளாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, ஒரு மனப்பட்டவளாய் தேவாலயத்தில் தரித்திருந்து இந்த ஆலயத்துக்கு வரோம். ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு, ஒவ்வொரு இருதயம். அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இந்த கமிட்டி சரியில்லை, அவங்க சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. அதனால் அப்படி உட்காந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டு அது அங்கே தான் பெரிய நீதிமான் மாதிரி அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காது. தேவ பிரசன்னத்தை தடுக்கும். அந்த நாட்கள் அப்படிலாம் ஆளுக்கு ஒரு அஜெண்டா கிடையாது, ஆளுக்கு ஒரு விருப்பம் கிடையாது. லீட் பண்ணுறதுக்கு தேவன் அப்போஸ்தலர் வைத்திருக்கிறார். அதில் ஒருமனப்படுவோம், அவ்வளோதான். ஒரே இருதயம் ஒரே மனம். இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும், இயேசுடைய விருப்பத்தை செய்து முடிக்கணும், அவ்வளோதான். வேறு இருதயமே கிடையாதுங்க. அப்போ இது ரொம்ப அவசியம். சரி சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கல, எல்லாருக்கும் அப்படி ஒரே இருதயம் வந்துட்டா உங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஜெபம் சாதிக்கிறதா இருக்கும். அந்த ஜெபத்தில் தேவ வல்லமை பலமாய் வெளிப்படும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, மூன்றாவது இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், யாத்திராகமம் 30 அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 30:36வது வசனத்தில், அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது. அதில் கொஞ்சம் அந்த 4 ஒன்றா ஒரே அளவாக இருக்கணும். அதை எடுத்து பொடியாக இடிக்கணும். அந்த பொடியாக இடிச்சதை அப்படி நெருப்பில் போடும்போது தான் தூபம் அப்படி எழும்பும். அப்போது அதுதான் பொடியாக இடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறார். இதை எதை குறிக்கிறதுனா, நொறுங்குண்ட ஒரு இருதயம். இருதயம் நொறுங்குண்டு. சில சமயத்தில் இருதயம் நொறுங்குண்டு, பைபிளை பார்க்கலாம், இருதயம் நொறுங்குண்டு. தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார். இந்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு தேவை. சில சமயத்தில், எல்லா சமயத்திலையுமே அப்படியே துதிக்கிறது, சத்தமோடு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறதும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்கள், லாசரு கல்லறை முன்பாக நின்று கம்பீரமாய், நீர் எப்பொழுது என் ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே, இப்பொழுதும் ஜெபத்துக்கு பதில் தருகிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார். அதே எருசலேமை பார்த்து மனம் கசந்து அழுகிறார். அவர் கண்ணீர் விட்டு இருதயம் நொறுங்குண்டு அந்த பட்டணத்துக்காக அழுது ஜெபித்ததையே நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 விதமான ஜெபம் இருக்கிறது. நம்ம விசுவாசத்தோட போராடி ஜெபிக்கிறதும் இருக்கிறது, நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறதும் இருக்கிறது. சங்கீதம் 34:18 பாருங்கள். 34ஆம் சங்கீதம் 18வது வசனம் எடுங்களேன். 34வது சங்கீதம் 18வது வசனம். இது 696 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 696 பக்கம். என்ன சொல்லுகிறது? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ நொறுங்குண்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிற ரொம்ப முக்கியமானது. இருதயம் நொறுங்கி அழுது ஜெபிக்கிறார். தேசத்தில் நடக்கிறதை பார்க்கும்போது இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாக ஜெபம் செய்வார். பாருங்கள், கள்ளசாரையும் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க. நம்முடைய இருதயத்தை உடைக்கிற ஒரு விஷயம். 3 பிள்ளைங்க, தாயும் தகப்பனும். தாய் கூட ஒரு பெண் கூட குடிச்சு இறந்துட்டாங்க. 3 பிள்ளைகள் அனாதைகளாக நிற்கிறாங்க. செய்தித்தாள் இந்த படத்தை பார்த்தும்போது இருதயம் நொறுங்கி விட்டார். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் ஆண்டவர் இந்த அளவுக்கு இந்த குடி
எங்கள் ஜனத்தை அழித்து கொண்டு இருக்கிறதே, இருதயத்தை துக்கப்படுத்துகிறார். அந்த நொறுங்குண்ட உள்ளத்தோட, ஏன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்படுது, மதுபானத்தில் ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியில் தெரிஞ்சது இவ்வளவுதான். ஆனால் இதில் ஒரு 60 பேர் 60+ இறந்துருக்கிறாங்க. இதுவே உலகத்தை கலக்கிற செய்தியாக வந்துட்டு. ஆனால் ஒன்று தெரியுமா, கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி இருக்கிறாங்க. பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்காக பெருகி இருக்கிறாங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகி இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மதுபானம், டாஸ்மாக். குடிச்சு நிறைய ஆண்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டு வியாதிப்பட்டு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால விதவைகள் தமிழ்நாட்டில் பெருகிட்டு இருக்காங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குற விஷயம். கொஞ்சம் தெய்வ சமத்தில் யோசித்து பார்த்தா நம்ம இருதயம் நொறுங்கிறோம். நம்மளால் அழாமல் இருக்க முடியாது. இந்த நிலைமை மாறணுமே ஆண்டவரே. அந்த பாதிப்பை நம்ம உள்ளத்தில் உண்டாகும். அதான் நொறுங்குண்ட ஒரு உள்ளத்தோடு ஜெபிக்கிறார். தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகள், காரியங்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு நொறுக்குதல் வரும் தெரியுமா. இது மாதிரி நம்ம நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு ஜெபிக்கணும். நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். அதனால் நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் போது இருதயம் நொறுங்கி கண்ணீர் வடிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நான் நிறைய காரியத்தில் பார்த்துருக்கிறேன். நிறைய காரியத்தில் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய மகள் திருமணமாகி பல வருஷம் ஆகிட்டு, குழந்தைகள் இல்லை. சாதாரணமாக ஆண்டு குழந்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஜெபிகள் சில வருஷங்கள் கடந்துட்டு, அப்போ ஒரு நாள் அதை நினைக்கும் போது ரொம்ப பாரம் உண்டாயிற்று. நான் தேவ சமூகத்தில் தோட்டத்தில் போய் ஜெபிப்பை முழங்கால் போட்டு, அந்த ஊழியக்காரருடைய மகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுடைய அந்த சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே, இருதயம் நொறுங்கி நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் கண்ணில் கண்ணீர், ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கணுமே, அவனை கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். 2 மாதத்தில் செய்து வருது, கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விட்டார். அந்த அழுது ஜெபித்த உடனே பதில் வந்தது. இந்த மாதிரி நிறைய காரியத்தில் தேசங்களுக்காக ஜெபிக்கிறது, ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபிப்பது, அந்த பாரம் உண்டாக இருதயம் நொறுங்கி ஜெபிச்சிட்டோன்னா உடனே பதில் வரும். சோதிச்சு பாருங்கள், நீங்களும் அப்படி ஜெபித்து பாருங்கள், நீங்களே யோசித்து பாருங்கள். அது மாதிரி நிறைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இருதயம் நொறுங்குண்டு ஜெபித்த உடனே பதில் வந்திருக்கிறார். அப்போது நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணியாதவர். ஆனால் அந்த ஏசாயா 57:15 பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுறாராம்? இருதய நொறுங்குண்டவர்களாய், நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ அந்த நொறுங்குண்ட உள்ளம் தேவனுக்கு ரொம்ப பிரியம். புட்டியாக நொறுக்கணுன்றார்ல, நம்ம இருதயம் நொறுங்கி ஜெபிப்பார். அப்போ தேசத்தில் தீமை நடந்தால் உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படுதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இந்த பாதிப்பு வருதா? இருதயம் நொறுங்குதா? அதை யோசித்து பாருங்கள். அப்படி ஜெபிப்பார். அந்த ஜெபம் தேவன் உடனே பதில் கொடுப்பார். ஒரு தனிப்பட்ட நபருக்காக இருக்கலாம், ஒரு சபைக்காக இருக்கலாம், ஒரு பட்டணத்துக்காக இருக்கலாம், ஒரு தேசத்துக்காக இருக்கலாம், ஒரு கூட்ட மக்களுக்காக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கலாம். இருதயம் நொறுங்கி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உடனே அதில் தேவன் தலையிடுவதையும் செயல்படுவதையும் மாற்றம் வருவதையும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஜெபம் அவசியம். அப்போ இருதயம் நொறுங்கி அழுது நெகேமியா பாருங்கள், தன்னுடைய ஜனம் சிறுமை அனுபவிக்கிறாங்க, பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சிறுமை அந்த செய்தி கேட்ட உடனே நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மந்தாடி. நெகேமியா 1:4 அவர் எழுதுகிறார். எவ்வளோ அந்த ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க. அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. தேசத்தில் மக்கள், என் ஜனம் என் தேசம் பாதிக்கப்பட்டிருப்பது என்று உணர்ந்த உடனே அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. இருதயம் நொறுங்கி அவர் மன்றாடுகிறார். அப்படி நம்ம வாசிக்கிறோம்ல. அப்போ அந்த இருதயத்தில் பாதிப்பு வரணும். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அவங்க கூட ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அப்போ தேசத்தில் நடக்கிறத பாருங்கள். விதவைகள் பெருகி இருக்கிறாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகி இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம தேசத்தை பார்க்கும்போது ஒரு பாதிப்பு உள்ளத்தில் உண்டாகும். அந்த பாதிப்போடு அழுது ஜெபிக்கும் போது தேவன் அதில் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு தேசம் ரட்சிக்கப்பட, ஒரு பட்டணம் ரட்சிக்கப்பட, அழிவிலிருந்து காப்பாற்றப்பட இருதயம் நொறுங்கி ஜெபம் செய்வது. அப்போ அந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? கண்ணீரோடு ஜெபிக்கிறது, இருதயம் நொறுங்கி ஜெபம் செய்வது. யோசித்து பாருங்கள். சிலர் பார்த்துருக்குற அப்படியே, அதாவது நொறுங்குண்ட ஒரு இருதயம். நவநீதர் அண்ணனே ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் அவங்க ஊழியம் செய்து இன்றைக்கி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் அவங்க அந்த ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து பல ஊழியம் செய்கிறாங்க. நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாலேயே நான் அவங்களை சந்தித்த போது என்னால் மறக்கவே முடியாது. சில நம்முடைய நேரம் பேசுகிறதுக்குள்ளே இந்தியா பற்றி சொல்லும்போது அவருடைய கண்ணில் கண்ணீர் வடியும். அவருடைய இருதயம் இந்த தேசத்துக்காக நொறுங்கி இருக்கிறதை என்னால் பார்க்க முடியும். இந்திய மக்கள் அதை நினைச்சவனை சொல்லும்போதே கண்ணில் கண்ணீர் வரும். அப்படி ஒரு பெருமூச்சு வரும், அழுகை வரும். நொறுங்குண்ட ஒரு இருதயம் அது என்னை ரொம்ப பாதித்தது. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு இருதயம் எனக்கு வேணும், நான் இந்த மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். இப்பவும் இந்த வயதான நாட்களையும் அதே மாதிரி ஊழியம் செய்கிறாங்க. அதே நொறுங்குண்ட ஒரு இருதயம்.
அந்த மாதிரி இருதயம் நமக்கு வேணும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க பாட்டில் நிறைய பாட்டு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய வல்லமை, ஒரு அபிஷேகம், தொடுதல். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் ஒரு நொறுங்கொண்ட ஒரு இருதயம். நான் முதல்ல அவங்களை சந்தித்தது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாளையங்கோட்டையில். அப்போ பேரும்பை விழாவுக்கு வந்திருந்தாங்க பேச. அப்போ தான் பிரதர் வீட்டில் தங்கியிருந்தேன். அது வந்துட்டாங்க. நான் தரையில் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டேன். உள்ளே வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க தரையில். கொஞ்சம் நேரம் பேசின பிறகு ஜோமனோமான்னாங்க. சரி ஃபாதர் ஜெபிக்கலான்னு உட்காந்து அவங்க எழும்பி முழங்கால் போடுறதுக்குள்ளே அவனுடைய கண்ணில் இந்த கண்ணீர் அப்படியே வாடி என்னை பார்த்து சொன்னாங்க, என் ஜனம் ரட்சிக்கப்பட்டு ஜோமனுங்க, கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படணும்னு அழுதாங்க. அவங்க போட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் கண்ணீர். அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அதே பாரம், ஒரு நொறுங்கொண்ட இருதயம். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், நிறைய கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி சாட்சியாக எழும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்படியே நொறுங்கொண்ட ஒரு இருதயம், என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரம். அப்போ ஆண்டவர் நொறுங்கொண்ட நறுங்கொண்ட இருதயத்தை புறக்கணியா. உங்களுக்கு எப்படியாவது அப்படி நொறுங்கொண்ட உள்ள வந்திருக்கிறா? ஆண்டோடைய போன அழுது புலம்பி ஜெபிக்கிறது வந்திருக்கிறா? அந்த இறைமையா கதறாவி, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே, நான் என் ஜனத்திற்காக இரவும் பகலும் அழுது புலம்புவேனே. அதை கேட்குறாரு விரும்பி. அந்த மாதிரி ஒரு ஆவி எனக்கு வேணும். அந்த மாதிரி இருதயம் எனக்கு கேளுங்க ஆண்டவரே. நொறுங்கொண்ட நறுங்கொண்ட இருதயம் எனக்கு வேணும். நான் நொறுங்கொண்ட உள்ளத்தோட ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கேட்டால் அந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தருவார். அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி ஜெபம் செய்வது, நொறுங்கொண்ட உள்ளத்தோட ஜெபம் செய்வார். நான்காவது ஒரு காரியம் கடைசியாக யாத்திராகமம் 30:37 பாருங்கள். யாத்திராகமும் அந்த தூப வர்க்கம் செய்கிற அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் பேசும்போது 30:37 பாருங்கள். இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. இந்த தூப வர்க்கத்தை ஆண்டவர், இது கர்த்தர் கொடுத்த பிளான். என்னென்ன பொருள் சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும், எப்படி அதை சேர்க்கணும், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பிளான் மோசேக்கு. இப்படி தான் சம நிறையா இருக்கணும், என்னென்ன பொருள் தான். அது அந்த நெருப்பில் போடும்போது புகையும் போது ஒரு வாசெல்லாம் வரும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்குன்னு நீ செய்யக்கூடாது. அது தேவாலயத்தில் அது தூப வர்க்கம் கர்த்தருக்கு முன்பாக தூபமாக எழும்புவதற்கு தான் பயன்படுத்தணுமே தவிர, உன் வீட்டில் அது மனமாக இருக்குன்னு சொல்லி உன் சொந்தத்துக்கு தூப வர்க்கத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்காக செய்து கொள்ளக்கூடாது. இது கர்த்தருக்குரியது, இது தேவாலயத்துக்குரியது, ஆசரிப்பு கூடாரத்துக்குரியது, தேவ சமூகத்துக்குரியது. உன் சுயநலத்துக்காக, உன் சொந்த விருப்பத்துக்காக நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லப்போ என்ன அர்த்தது? உங்களுக்காக, உன் புகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஓம் சந்தோஷம், ஓம் புகழ்ச்சி, ஓம் பெருமைக்காக நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அதில் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து, உபவாச ஜெபத்தை குறித்து பேசும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதாவது வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 9வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது வசனம் பாருங்கள். அந்தியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாது, பதிலும் வராது. அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தியிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் பெருமைக்காக ஜெபிப்பர். ஆலயத்தில் பார்த்தா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. தெருக்களில் ரோடுகளில் மற்றவங்க பார்க்க பெருமைக்காக ஜெபம் செய்வது அந்த மாதிரி. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்து ஜெபமே இருக்காது. சில ஆட்கள் பாருங்கள், கூடி சர்ச்சில் வந்துட்டா ஜெப கூட்டத்தில் இருந்தால் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கூட அவங்க ஜெபம் பண்ணுற முறையை பார்த்தாலே தெரிஞ்சாலும் அவங்க பர்சனல் ப்ரேயர் பண்ணலைன்னு சொல்லி. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தனித்த ஆண்டவரோட பேசுகிற பழக்கம் இல்லாதவங்க சிலர் புதிய இடத்துல ரொம்ப ஜெபிக்க விரும்புவாங்க. தன்னுடைய சுய பெருமைக்காக, நான் எப்படி ஜெபிக்கிறேன் பாருன்னு மற்றவங்களுக்கு காண்பிக்க, புகழ்ச்சிக்காக, தற்புகழ்ச்சிக்காக ஜெபம் செய்வது, அதை செய்யக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க மனுஷருடைய பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். உபவாசம் பண்ணும்போது பாருங்களேன், 16வது வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதீங்கள். அவங்களும் உபவாசிக்கிறாங்க, ஆனால் அந்த உபவாசத்துக்கு பதில் வராது. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பெருமைக்காக உபவாசம் பண்ணுவது எல்லாம் அப்படியே முகவாடா. என்ன விஷயம்? நீங்கள் உபவாசங்க, உபவாசனை எதுக்கு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் போய் ஜெபிக்க வேண்டியது ரூமில் உட்காந்து உபவாசனை சாப்பிடாம உட்காந்து ஜெபிக்கிறது, அல்லது உங்களுடைய சர்ச்சில் உபவாச ஜெபமா, உங்களுடைய குழுவில் உபவாசமாக அவங்க கூட போய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அறுவட்டு உபவாசனை ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கேட்குறவங்களாம் சொன்னீங்க ஃபாஸ்டிங், எனக்கு உபவாசம், தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறதா. இந்த மாதிரி மாய்மாலெல்லாம் தேவனுடைய ஈடுபடாது. ஆண்டு சில மாயக்காரர், அவனுடைய ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை, உபவாசத்தில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாய்மாலக்காரங்க, மாயக்காரர்களை போல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தாழ்மையாக இருக்கணும். சிலர் பாருங்கள், ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களை ஜெபிக்க விட்டு, ஆண்டவரே இந்த அதிகாரம் இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்குது இல்லை, இவங்க பாருங்கள் இப்படி இல்லை அப்படி. அதாவது நம்ம ஜெபம் பண்ணுற பார்த்த வேடிக்கையாக இருக்கும். இயேசுக்கே பிரசங்கம்,
அவருக்கு என்ன வசனம் தெரியாத மாதிரி ஆண்டவரை ஏசா இந்த அதிகாரம் இந்த வசனத்தை பாருங்கள், இப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இப்படின்னு வசனத்தை வச்சு ஆண்டவருக்கு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அல்லது அங்கே ஜெபத்தில் யாரோ ஒருத்தருக்கீங்க நேரில் சொல்கிறதுக்கு பயமாச்சா? பிரசங்கம் ஜெபத்திலே பிரசங்கம். அவங்களுக்கு ஆண்டவரே இங்கே இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, யாரை பற்றி பேசுவாங்க எல்லாருக்கும் தெரியுவாங்க. அந்த ஜெபம் மாய்மாலமான ஜெபம், பெருமையான ஜெபம். அதனால் ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுறது. சில ஜெபத்தில் அடுக்கு மொழியில் பேசுவாங்க. பார்த்துருங்களா? அப்படியே தமிழ் அடுக்கு மொழி பேசுவாங்க. எல்லாரும் கவனிப்பாங்களா? அப்படியே கண்ணை திறந்து யார்கிட்ட ஜெபிக்க இந்த மாதிரி அடுக்கு மொழியில் இருதயத்தில் இந்த ஜெபம் வராது, வெறும் உதட்டிலேருந்து தான் வரும் அந்த அடுக்கு மொழியெல்லாம். சிலர் அப்படி பொது இடத்துல தங்களுடைய பெருமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஜெபம் பிரயோஜனம் இல்லாது. அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறாரு. தாழ்மையாக ஜெபிக்கணும், இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும், பெருமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜெபத்திலே மற்றவங்களை தாக்கி ஜெபம் செய்வது அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கூடி வந்து ஜெபிக்கும் போது ஒரு ஜெப குறிப்பு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபத்தை முடிச்சிடணும். சிலர் பொது இடத்துல நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம் தாரும். அது வேற. பார்த்துருக்கீங்களா? நம்ம சபைகளில் சில பக்திமான்கள் இருக்காங்க. தன்னை பக்திமானை காண்பிக்கிறதுக்கே ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் உண்மையான இதயத்தோட கதறி அழுது ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாது என்பது ஆண்டோடைய விருப்பம். டிஎல் மூடி ஒரு பெரிய பிரசங்கியார், எழுப்புதல் பிரசங்கியார். தேவன் அவரை கொண்டு அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டத்தை அசைத்திருக்கிறார். ஒரு சமயம் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது ஜெப குறிப்பு கொடுத்தாரா, ஒரு நண்பர் ஜெபிக்க ஆரம்பித்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் போயிட்டு நீண்ட ஜெபத்தை முடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த குறிப்பிட்ட இதை தாண்டி வேறு எதுக்கெல்லாமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ மூடி பிரசன் டக்குன்னு சொன்னார், நம்முடைய நண்பர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும்னு பாட்ட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான். அதில் ஒருத்தர் சொன்னார், கூட்டம் முடிஞ்சோடனே மூடி பிரசங்கரை பார்த்து, ஐயா நீங்கள் அந்த பாட்டு பாடாமல் இருந்திருந்தா நான் இந்த ஜெபத்தை விட எழுப்பி போயிருப்பேன். என்ன இந்த ஆள் ஜெபிக்கிறாரு, பல நிமிஷம் நேரம் உப்பு செப்பலாத ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு குறிப்பாக கருத்தாக ஜெபிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம போயிடலான்னு நினச்சேன், நீங்கள் பாட்ட ஆரம்பிச்சதுனால இருந்துட்டேன். அப்போ ஒரு ஆத்மாக இடறுவதற்கு இருந்தது காப்பாற்றிட்டா. அப்போ ஜெபம் லீட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபம் நடத்துகிறவங்க அவங்க எதுக்கு ஜெபிக்கிறாங்க, கருத்தாக சுருக்கமாக ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கணும். கூடி வந்து நீங்கள் தனி ஜெபத்தில் ஒரே ஜெப குறிப்புக்கு 1 மணி நேரம் ஜெபிங்க, தப்பே கிடையாது, யாரும் கேட்க மாட்டேன். கூடி வந்து பொது இடத்துல ஜெபிக்கும் போது சுருக்கமாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், கருத்தாக அந்த ஜெபம் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீண்ட ஜெபம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கவனம் செலுத்தணும். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் நாங்கள் சில ஊழியக்காரங்க நண்பர்கள் 3 பேர் தான், நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம். ரொம்ப டயர்டாக ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்போ வந்து நம்ம இனிமேல் படுக்க போகிறோம், அதனால் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னு ஒரு சகோதரரை ஊழியர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜெபம் ஆரம்பித்தார் பாருங்க. அப்படியே பைபிள்காரெல்லாம் சொல்கிறாரு, ஜெபத்தில் பைபிள்காரெல்லாம் சொல்கிறாரு. ஆமாம், ஆபிரகாம் அப்படி ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ரெபெக்காள் மருமகள் இதெல்லாம் பேசுகிறார் ஜெபத்தில் சொல்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் பார்த்தது. என்னடா அவர் சின்ன ஜெபம் பண்ணிட்டு தூங்க போகிறதுக்கு ஸ்தோத்திர ஜெபம் பண்ண சொன்னால் பைபிள் கதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்காரு. நீ நாங்கள் எழுப்பி அறுபாடில் ஜெபிச்சுட்டு இருக்கட்டும், நான் எழுப்பி வெளியே போய் மற்ற பாத்ரூமெல்லாம் போயிட்டு வந்து படுக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். அவர் ஜெபம் முடிக்க அவ்வளோ நேரம் என்னென்னோ கதையெல்லாம் பேசுகிறார். நீங்கள் அது மாதிரிலாம் தயவுசெய்து கதையெல்லாம் பேசாருங்க, ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணாருங்க. நீங்கள் வந்து ஜெப நேரத்தில் பைபிள் ஸ்டடிலாம் எடுக்காருங்க. ஜெபத்தில் கவனம். சிலர் ஆண்டவரே நாங்கள் போனோமா, இவங்க வந்தாங்களா, அவங்க கேட்டாங்களா, அவங்களுக்கு இந்த பதில் சொன்னோம், இவங்க பெருமையை ஜெபத்தில் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் அது மாதிரி ஆட்களை. இவங்க ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபமாக இது ஜெபமே இல்லை, அவங்க பெருமை பேச, ஆண்டவரே இவங்களை சந்தித்தோம், அவங்க இப்படி கேட்டாங்க, அவங்களுக்கு இப்படி பதில் சொன்னோம். இதெல்லாம் வந்து ஜெபத்தில் எல்லாம் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற இடத்துல இப்படிலாம் கதை பேசுகிறது. இது மாதிரி தயவு செய்து நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தாதுங்க, நேரத்தை வீணாக்காதுங்க, மற்றவர்களுக்கு இடரில் உண்டாக்காதுங்க. கூடி வந்து தனி ஜெபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. ஆண்டவரை இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா, நாங்கள் போனோன்னா அவங்க வந்தாங்களா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். பொது இடத்துல சபையிலையோ கூடி வந்து ஜெபிக்கிற இடத்துலையோ பிரசங்கம் பண்ணுறது, ஆண்டவருக்கு விளக்கம் சொல்கிறது, உங்கள் சொந்த கதையெல்லாம் பேசுவது, பெருமைக்காக என்னென்னவோ சொல்லுவது, அவங்க சொன்னாங்களா நான் இப்படி பதில் சொன்னேன்னா ஆண்டவரே, இதெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் தெரியணுமா, அதை இது மாதிரிலாம் தயவு செய்து நீங்கள் பண்ணாதுங்க. தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. உங்களுடைய ஜெபமெல்லாம் வீணாய் போய்விடும். அதனால் கவனம் செலுத்தணும். அதனால் இந்த 38ஆம் வசனம் பாருங்கள், யாத்திராகமம் 30:38 கடைசியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டு பாருங்களேன். இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன். இது தூபத்துக்காகத்தான் பயன்படுத்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் அது வந்து தூப கலசத்தில் போடுவதற்கு தான் இந்த தூப வர்க்கம். நீ முகர்ந்து கொண்டு வாசம் வைத்துக்கொள்ள அதை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் சொன்ன முறைமையில் அதை செய்யக்கூடாது என்பதாய் ஆண்டு சொல்கிறார். அப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக ஜெபத்தை பயன்படுத்தக்கூடாது. தங்களுக்குள்ளே ஒரு பெருமை. சிலர் பாருங்கள் கேட்டால் ஐம் இன்டர்செஷர்மாங்க, நான் வந்து மன்றாட்டு ஜெப வீரன், அவங்கள சொல்லும், அவங்களே அறிமுகப்படுத்து. மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, இவங்க வந்து நல்ல ஒரு ஜெப வீரன் இப்படி ஜெபிப்பாங்கன்னு இவங்களே சொல்லி ஐம் இன்டர்செஷர் அப்படிம்பாங்க. இன்டர்செஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, ஆனால் அப்படி சொல்லுவாங்க இன்டர்செஷருமாங்க. சிலர் நான் பார்த்துருக்குறேன், ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்பாங்க. கண்ணீரே வராது. அப்புறம் இப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க.
இல்லை ஏதாவது ஒரு நேரம்னா பரவாயில்ல. சிலர் கவனிச்சேன், சில தொடர்ச்சியாக ஜெபத்துக்கு வருவாங்கல்ல, அவங்க ஜெபி ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரேம்பாங்க. நான் பார்த்தேன் கண்ணீரே வரல. சரி, ஒரு நேரம் எப்போ ஜெபிச்சாலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்ததே இல்லை. அப்புறம் என்ன ஜெபம் கண்ணீரோடு? அந்த வார்த்தை இதுக்கு சொல்லணும். அப்போ பாரத்தோடு ஜெபிக்கிறேன், இதுக்காக ஜெபிக்கிறான்னு ஜெபிக்கலாம். கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னா கண்ணீர் சிந்தணும், அதில் உண்மை இருக்கணும்ல. சும்மா வெறும் வாயில் வார்த்தையில் நீங்கள் சொல்லிட்டு போகிறது அல்ல. அதனால் ஜெபத்தில் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா 1 பேதுரு 5:5 பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ தாழ்மை ஜெபத்தில் சில சொல்லுவாங்க, நான் ஜெபம் என்ன நடக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? மிரட்டுவாங்க, ஜெபத்திலேயே மிரட்டுவாங்க. நான் யார் தெரியுமா? நான் ஜெபம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஐயோ, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த பெருமைலாம் நமக்கு வேண்டாம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்குறாருன்னு கிருபை கிருபை கிருபை, அவ்வளோதான். அதில் பெருமை பாராட்டு ஒன்று இல்லை. நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். அவர் எவ்வளோ பெரிய தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். மோகன்லாஸ் ஜெபத்துக்கு அப்படியே பதில் கொடுக்குறோன்னு என்ன இருக்குது? அவருடைய நாமத்தை சொல்லக்கூட அருகிறது கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை, அவ்வளோதான். இதில் பெருமை பாராட்டு ஒன்றும் கிடையாது. நான் இப்படி ஜெபிக்கிறேன், இப்படி செஞ்சிருவேன், ஜெபிச்சிருவேன். வேண்டாம் அந்த பெருமைலாம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் தராருன்னு அவருடைய இரக்கம், அவர் நம்ம மேலே வைத்த கிருபை. அநேக சமயத்தில் நினைப்பேன், ஜனங்கள் மேலே வைச்ச அன்பு, தேசத்தின் மேலே இருக்கிற பாரத்துக்கு ஆண்டவர் அற்புத சிற பதில் கொடுக்குறார். நம்ம நினச்சிக்கிறோம் ஏன் ஜெபம் தான் அதுக்கெல்லாம் காரணம். நீ இல்லை, அவர் ஜனங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு, ரத்த சிந்தனை, அந்த அன்புனால் அவர் செய்கிறார். அதனால் இந்த பெருமைக்கு இடம் கொடுத்து, இந்த பெருமை வர்றதுக்கு பாருங்கள் எப்படி உள்ளே வருதுன்னே தெரியாது. ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நம்ம தப்ப முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இது ரொம்ப 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் எடுங்க. கடைசி அதை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் எடுங்க. கர்மேல் மலையில் எலியா நின்று ஜெபிக்கிறார், அக்னிக்காக ஜெபிக்கிறார். அங்கே தான் பெரிய இழுப்புதல் உண்டாகுது. தேசமே கத்தர் பாதத்தில் விழுந்து கத்தரை தெய்வன்றாங்க. பெரிய மனம் திரும்புதல், அது ஒரு எழுப்புதல். அந்த ஜெபம் எலியா மூலமாக ஒரு எழுப்புதலை கத்தர் உண்டாக்குறார். இப்போது அக்னி இறங்கணும். பலிபீடத்தில் காலை பலியிட்டாச்சு. பாகால் தீர்க்கதரிசிகளை சத்தம் போட்டு ஓஞ்சிட்டாங்க, அக்னி வரல. இப்போ எலியா ஜெபிக்கணும். 36, 37, 38 இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்குதை கவனித்து பாருங்களேன். 455 பக்கம் எடுங்க. 1 ராஜாக்கள் 18, 36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தெய்வம் என்றார்கள். இந்த ஜபம் இல்லை ஏதாவது தெரியுதா? நான் கூட ஆரம்பத்தில் எலியா ஜெபித்தார், அக்னி இறங்கிச்சு அப்படின்னு தான் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு சமயம் ஆண்டவருடைய பாத்தில் இதை நான் மறுபடியும் நிறைய முறை வாசித்திருக்கிறேன். ஒரு முறை தேவ சமூகத்தில் இதை பற்றி வாசித்து கொண்டிருந்த சமயம் ஆவியானவர் இந்த ஜபத்துக்குள்ள ஒரு காரியத்தை நல்லா கவனி. முதலாவது எலியா ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரலை. 2வது ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். நீங்கள் பாருங்கள் 36வது வசனத்தில், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கு விளங்க பண்ணும். ஜெபம் முடிஞ்சிட்டு அக்னி வரல, அக்னி இறங்கலை, ஜெபத்துக்கு பதில் வரல. எலியாவுக்குள்ள தடுமாற்றம் வருது. ஐயோ, நான் ஜெபிச்சு அக்னி வரலையே, பதில் வரலையே. திரும்ப கர்த்தாவே திரும்ப ஆரம்பிக்கிறார். 2வது ஜெபம், அதுக்கு தான் பதில் வருகிறார். அப்போ இந்த முதல் ஜெபத்துக்கு 2வது ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏன் முதல் ஜெபத்துக்கு அக்னி வரலை? அந்த ஜெபத்தை நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்ல, கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், அது ஓகே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும், நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை விளங்க பண்ணும். நான் 2 முறை வருது ஐ, நான் 2 முறை வருது ஐ வருதுங்க. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும் பெருமை, நான் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை விளங்க பண்ணும் பெருமை. நம்மளை அறியாமலே வந்துடும். சாதாரணமாக ஜெபம்னு நினைப்போம். ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். நான் 2 முறை எலியாக்குள்ள நான் வந்தது, பதில் வரல, அக்னி வரல. அப்பதான் அவர் அறிந்து கொண்டார், ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். 2வது ஜெபத்துக்கு பாருங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். இப்போ நீர் கர்த்தர், நான் வரல. 2வது ஜெபத்தில் பாருங்க, ஒரு நான் கூட வரல. முதல் ஜெபத்தில் 2 முறை நான் வருகிறேன். இந்த பெருமை எப்போ எப்படி உள்ள நுழைய நமக்கே தெரியாது. ஜெபத்துக்குள்ள கூட நுழைஞ்சிடும். சாத்தான் அவ்வளவு தந்திரமாய் பெருமையை உள்ள விதைச்சிருவான். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். இதை தாண்டி ஒரு காமிச்சார். எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது தாழ்த்தி கவனமாக, நானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் உங்கள் ஜெபத்தில் தாழ்மை. நான் ஜெபிச்ச என்ன நடக்கும் தெரியுமா? நாங்கள் ஜெபிச்சனால் அப்படி நடந்தது தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். தேவனுடைய கிருபை.